ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஆல் செட் ரெடி சிபி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டியை நீங்கள் ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுட்டு எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா, லைக் ஒரு 15 டேஸ்க்கு மேலேருந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமே வச்சிங்களேன். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னா திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணால் வண்டியில் பல பிரச்சனை வரும், இல்லைனா பேட்டரி டவுன் ஆகிருக்கும். ஸோ அது எதுவுமே வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேட்டரியோட ஒரு டெர்மினல் மட்டும் கழட்டி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா போதும். ஸோ தட் எந்த வகையிலுமே எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுக்கு எந்த சப்ளையுமே போகாது. ஸோ தட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பி போட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. வண்டி நீங்கள் எப்படி விட்டுட்டு போறீங்களோ அப்படியே பக்காவாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வண்டியில் பேட்டரி எங்கே இருக்குது அப்படின்றத லொக்கேட் பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 150 சிசிக்கு மேலே இருக்கிற வண்டி எல்லாத்துக்குமே சீட்டு கீழே இருக்கும். 150 சிசி கீழே இருக்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். பட் நான் சொல்கிறது மோஸ்ட்லி தான் எல்லா வண்டிக்கும் கிடையாது. நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 200 சிசின்றதால சீட்டு கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பைக் அண்ட் தி பிராண்ட். ஓகேங்களா? ஸோ பேட்டரி எங்கே இருக்குன்றத லொக்கேட் பண்ணுறது மட்டும் அவங்கவுங்க பைக் எது மாதிரி லொக்கேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொசீஜர் எல்லாருக்குமே காமன் தான். விஷயம் என்னன்னா, பேட்டரியை கண்ணுக்கு நேராக பார்க்கணும். அது எந்த வண்டியாக இருந்தாலும் அந்த நீங்கள் பேட்டரி பார்த்தா தான் அந்த பேட்டரி நம்ம டெர்மினல் கட்ட முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வண்டியிலேருந்து இந்த சீட்டை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி தான் எடுக்கணும். ஃப்ரண்ட் சீட்டு கீழே தான் இருக்குது பேட்டரி. ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு பேட்டரி தெரியுது. பேட்டரி நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேட்டரி பார்த்தாலே தெரியும் வண்டி பேட்டரி. அது இல்லாமல் அந்த ரைட் சைடில் அந்த ரெட் கலர் டெர்மினல் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரெட் கலர் ஒன்று, இன்னொன்று வந்து எம்டியாக இருக்கும். அந்த எம்டியாக இருக்கிறத மட்டும் நம்ம கழட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம வண்டிக்கு. இது வந்து 12 வோல்ட் பேட்டரி தாங்க, அதனால சுத்தமாக ஷாக் அடிக்காது. ஸ்பார்க் வேணா வந்தாருமே தவிர ஷாக்லாம் அடிக்காது. வெறும் கையில் நம்ம கையோட எடுக்கலாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கையில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். கையை அது மேலே வச்சுனா விட சுத்தமாக ஷாக் அடிக்காது. ஞாபகம் 12 வோல்ட் தான் பேட்டரி. ஸோ சுத்தமாக ஷாக் வராது. தைரியமாக பண்ணுங்கள். ஸ்பார்க் வேணா வருமே தவிர ஷாக் அடிக்காது. ஸோ இப்போ டெர்மினல் கழட்டியாச்சு. அந்த ஸ்க்ரூ நம்ம எடுத்த இடத்துலேயே போட்டுட்டு டைட் பண்ணிடுங்க. டெர்மினல் கழட்டினாலே சப்ளை போகாது. அவ்வளோதான், நம்ம வேலையை முடிஞ்சு. ஸோ நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி அந்த டெர்மினல் திரும்பி அதே இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி கனெக்டட். இப்போ நம்ம பேட்டரி அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ க்ளோஸ்டு சர்க்யூட் இல்லாதனால எந்த இடத்துக்குமே பவர் சப்ளை கிடையாது. பவர் சப்ளை கட்டு. இப்போ வண்டி வெல் அண்ட் சேஃப். இப்போ நீங்கள் சீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பழையபடி வச்சுட்டு நீங்கள் பாட்டு ஊருக்கு போயிடலாம். நீங்கள் எப்போ வரீங்களோ வரும்போது நம்ம பண்ணதோட அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்போ கழட்டின அந்த டெர்மினல் எடுத்து அதில் வச்சு டைட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 வோல்ட் தான் பேட்டரி, சுத்தமாக ஷாக் அடிக்காது. ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸ்பார்க் வந்து அவருமே தவிர அதனால ஒரு இம்பாக்டும் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மிச்சப்படி வேறு எதுவுமே நம்ம லாங் ட்ரைவ் போகும்போது கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே கண்டிப்பாக இமீடியட்டாக ஏர் ஃபில் பண்ணிடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏர் ஃபில் பண்ணிட்டு வண்டி ஓட்டுங்க. ஸோ அவ்வளோதாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.